நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சுவாமியுட கதைகள் பாட, கருப்ப சுவாமி கதைகள் பாட, ஐயா கதைகள் பாட, கருப்ப சுவாமி எங்களுக்கு கருப்பசாமி கதைகள் பாடு. நாட்டுல நல்ல நாடு, நல்ல நாடு, கவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, சுவாமி அருள் புரிவாய், புரிவாய். கருப்பசுவாமி நாடு, நல்ல நாடு, பிள்ளையா தொட்டகாதை குறைகள் பாட, குறைகள் பாடு, குந்தி கணபதியே அருள் புரிவாய், அருள் புரிவாய். ஐயோர்த்தி பட்டணத்தில், பட்டணத்தில் அண்ணா சொன்ன வார்த்தையாலே, வார்த்தையாலே ராமனுட மந்திரியும், மந்திரியும் கண்ணீரும் கவலையும், கவலையும் அரண்மனைக்கு வருவார, வருவார ஆராய்ச்சி மணி பிடித்து, மணி பிடித்து மந்திரியும் அடிக்கும் போது, அடிக்கும் போது மணி ஓசை காதில் கேட்டு, காதில் கேட்டு ராமபிரான் ஓடி வந்தார், ஓடி வந்தார். மந்திரி முகத்தை பார்த்து, முகத்தை பார்த்து ராமபிரான் ஏது சொல்வார், ஏது சொல்வார். எடா எடா மந்திரிய, மந்திரிய நகர் சோதனை பார்க்க போனாய், பார்க்க போனாய். கண்ணீரும் கவலையும், கவலையும் மந்திரியும் வந்ததென்ன, வந்ததென்ன உள்ளதையும் உள்ளபடி, உள்ளதையும் உள்ளபடி ஒளியாமல் சொல்ல வேணும். ராமபிரான் கேட்கும் போது, கேட்கும் போது ராமனுட மந்திரியும், மந்திரியும் கையெடுத்து வணங்குவாரா, வணங்குவாரா. ஹரிராம ரகுராம, ரகுராம அயோத்தியை ஆண்ட ராம, ஆண்ட ராம. அயோத்தி பட்டணத்தில், பட்டணத்தில் மன்னார் வளவாதில, வளவாதில வழக்கு ஒண்ணு நடந்துதையோ, நடந்துதையா. ராமனுட மந்திரியும், மந்திரியும் ஒவ்வொரு குழி பக்கத்தில, பக்கத்தில ஒவ்வொரு குழி பக்கத்தில ஒளிந்திருந்து கேட்கும் போது, கேட்கும் போது அருணகிரி பெற்ற மகள், மக ரஜகமுத்து, ரஜகமுத்து மனைவியான மகிழம்பூவா, மகிழம்பூவா அழுக்கடுக்க போனவள் தான், போனவள் தான். அதிக நேரம் கழித்து வந்தாள், கழித்து வந்தாள். வெள்ளை கொண்டு போனவள் தான், போனவள் தான். வெகு நேரம் கழித்து வந்தாள், கழித்து வந்தாள். மனைவியத்தான் சந்தேகமா, சந்தேகமா ரஜகமுத்து தான் தீனைத்து, தான் தீடித்து அவளை தான் அடித்தானே, அடித்தானே. அடித்தாடி முருகாம அடுத்த வீடு போய் நுழைந்தாள். அடுத்த வீடு போன வேளை அருணகிரி, அருணகிரி
என்று சொன்னாய். வார்த்தை கேட்டு அருமமாக ரஜகமுத்து அம்மாவே அருணகிரி அடுத்த வீடு போன வேளை அழைத்து வாழ மாட்டேன் அம்மா. ஊரா வீடு போன வேளை ஒரு காலமும் அழைக்க மாட்டேன். ரஜகமுத்து சொல்லும் போது முத்து சொல்லும் போது அம்மா அருணகிரி யாரு சொல்ல அடுத்த வீடு போனவளை அழைத்து வாழ மாட்டேன் அம்மா. அரும மகனான ரஜகமுத்து சொன்ன உடனே அம்மாவான அருணகிரி மகனுக்கு புத்திமதி எல்லாம் சொன்னா. டே மகனே ரஜகமுத்து, அடுத்த வீடு போனவளை அழைத்து வாழ மாட்டோம்னு சொல்றியப்பா. அயோத்தியாபுரி பட்டணத்தில் நாட்டை ஆளக்கூடிய மன்னனாகிய ராமபிரானே சிறை போன சீதாதேவி சிறை மீட்டி கொண்டு வந்து வாழும் போது அவரை நீ என்னடா பெருசு, அடுத்த நாட்டுக்கு போன விடவே ராமன் அழைத்து வந்து வாழும் போது அவரை விட நம்ம என்னடா பெருசுன்னு அம்மா சொன்னா. அதற்கு ரஜகமுத்து பதில் வார்த்தை சொன்னா, ஏ அம்மா அருணகிரியானவளே, அடுத்த வீடு போனவளை அழைத்து வைத்து வாழ வேணுமானால் அந்த ராமனுக்கு தான் பழக்கம் அம்மா. ராமனுக்கு பழக்கம் அம்மா, எனக்கு பழக்கம் இல்லை அம்மா. பெண்ணா ஆசை பிடித்தவன் பேடி என்ற ராமனை போல நினையாதம்மா. ராமன் குலமோ சூரிய குலம், என் குலமோ சந்திர குலம் அம்மா. வண்ணார் குலத்தில் வடுவு இருந்தாலும் சேர்க்க மாட்டாங்க அம்மா. ரகுராமா ஹரிராமா, உங்களை பார்த்து ரஜகமுத்து இந்த கேவலமாக சொல்லிவிட்டானே. இவ்வளவு சொன்னதுக்கு பின்னால அயோத்தியாபுரி பட்டணத்திலே ஹரிராமன் என்று நீங்கள் அயோத்தியில வாழலாமா? ஸ்ரீராமன் என்று சீதையோடு நீங்கள் இருக்கலாமா சுவாமி? வண்ணாருக்கும் கேவலமாக வையோகத்தில் இருக்கலாமா? இதுதான் நடந்தது மன்னா. மந்திரியாகப்பட்டவர் சொல்லும் போது இதையெல்லாம் காது கொடுத்து கேட்ட ராமச்சந்திர பகவான் கவலைகளை எல்லாம் மனதில் அடங்கிக் கொண்டு, அடே மந்திரி பிரதானி, வண்ணார் சொன்னது பொய்யா சொல்லிவிட்டார். ரஜகமுத்து உண்மையத்தான சொல்லியிருக்கிறான் அப்பா. என் மனைவியான சீதா பிராட்டியை தென்னிலங்கை ராவணேஸ்வரனானவன் சிறையெடுத்து கொண்டு போனது உண்மைதானடா. சிறை போன சீதாதேவியவே நான் சிறை மீட்டி கொண்டு வந்து வாழ்வது உண்மைதானப்பா. அவன் இல்லாததை சொல்லவில்லை அப்பா. இதற்கெல்லாம் நீ கவலையடைய வேண்டாம் என்று ராமபிரான் மந்திரியை அனுப்பிவிட்டு, கண்ணால பார்த்தாலும் மையன்பார்கள், காதால கேட்டாலும் பொய் என்று சொல்வார்கள். நேருக்கு நேர் போய் விசாரிப்பதுதான் நல்லது. மந்திரி சொல்வது உண்மையா இல்ல வண்ணார் சொல்வதுதான் உண்மையா? நாமளே நேருக்கு நேர் போக வேண்டும் என்று மறுநாள காலை மறுநாள தினமாறி மந்திரிக்கு பதிலாக அயோத்தி ராமபில் அத்தசமோ நேரம்போ நகர் சோதனை பார்ப்பதற்கு ராமபிரான் கம்படுத்து அத்தசமோ நேரம் போல ஹரிராம பகவான் வண்ணாருட வளவதி
குழி பக்கத்தில் ஒளிந்திருந்து காப்பார் ஹரிராமன் இருக்கும் போது மறுநாள தினமதி மன்னாருட வளவதி மன்னாருட வளவதி வழக்கு ஒன்று நடக்குதையோ. ஹலோ ஹலோ மறுநாளும் பாருங்கோ வண்ணால் வளவுல வழக்காரம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மகளம்பூவுக்கு அப்பா இருக்காரே பிச்சமுத்து, மகளம்பூவுக்கு அப்பா பிச்சமுத்து, ரஜகவண்ணாருக்கு மாமனார் வந்து பிச்சமுத்து. பெண்ணை கட்டி கொடுத்த மாமனாருக்கு விவரம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஏயா மகளுக்கும் மருமகனுக்கும் தகராறு தெரிந்து மருமகன் மகளை அடிச்சு போட்டாலும் தெரியும், அவ அடுத்த போட்டுல போய் இருப்பதும் அவருக்கு தெரியும். எத்தனை இருந்தாலும் கொடுத்தவர் தானே உலகத்துல ஏழை. நம்ம மகளையும் 5 ஆறு சத்தம் போடணும், மருமகனையும் 5 ஆறு சத்தம் போடணும். 2 பேரையும் நம்ம ஒன்னா வைத்து வாழ வைக்கணும் சொல்லி பெண் கொடுத்த மாமனார் பிச்சமுத்து பண்ணாரு. 7-8 ஆட்களை கூட்டிக்கிட்டு மருமக வீட்டுல விவகாரம் பேச வந்தாரு. மருமகனார் வீட்டுல வச்சு விவகாரம் வந்துகிட்டு மன்னார் வீட்டுல நாட்டாம தண்டலு செயலாளரு பெரியோரு கனகப்புள்ள 10-12 ரஜகர்கள் எல்லாரும் கூடி ரஜகமுத்து அரமனையில வச்சு விவகாரம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப ஊர் நாட்டாம நடந்துட்டு சொல்லுவாரு, ஐயா பிச்சமுத்து பண்ணாரு, உங்களுக்கு தங்கச்சி மகன் மருமகன், உங்களுக்கு மகா மகிழம்பூவு, உங்க மருமகன் உங்க மகள் அடிச்சது தப்புதான், உங்க மகா வந்து அடுத்த வீட்டுல போய் இருப்பதும் தப்புதான். விவகாரம் வச்சுக்கிட்டு போற எழுதிக்கிட்டே போகும். விவகாரத்தை சுருக்கமா முடிக்கணும். மனிதனுக்கு பொறுமைன்னு ஒண்ணு வேணும். பொறுமை இல்லாதவன் சிலவன் நிலையா நிக்கா, அவன் தலையெழுத்து. அதனால விவகாரத்தை சுருக்கமா முடிச்சிட்டு போன்னு சொல்லி ஊர் நாட்டாம எழுதிட்டு சொன்னாரு. அப்பதான் பெண் கொடுத்த மாமனார் பிச்சமுத்து பண்ணார் இளந்தரித்து மருமகனாகிய ரஜகமுத்து கூப்பிட்டு சொன்னாரு, யோ மருமகனே, புத்தி கட்ட மருமகன, அறிவு கட்ட மருமகன, உமக்கெல்லாம் மண்டையில சரகே இல்லையா? ஆனா கூறு கட்ட மருமகன, என் மகன் 1000 தவறு பண்ணிருந்தாலும் என்கிட்ட வந்து நீர் ஆவலா சொல்லலாம். நடுத்தருவுல போட்டு என் மகளை அடிமேல அடி அடிச்சிருக்கிற, பொண்டாட்டி அடிச்சாலும் பேணி அடிக்கணும்யா. நடுத்தருவுல போட்டு கழுதை வெளுத்த மாதிரி வெளுத்திருக்கிற. யோ மருமகனே, நீர் அடிச்சதும் குத்தம் தான், என் மகன் அடுத்த வீட்டுல போய் இருப்பதும் குத்தம் தான். நீர் அடியாம இருந்தீர்னா என் மகன் அடுத்த வீட்டுக்கு போவாளா? அதனால மருமகனே ரஜகமுத்து, நடந்ததெல்லாம் மறந்துட்டு போய் உங்க மனைவியை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு மாமனாரு. அப்பமாவது ரஜகமுத்து கோபத்தை எல்லாம் மறந்து மனைவியை கூட்டிட்டு வந்தானா? யோ மாமா பிச்சமுத்து மாமா, உமக்கு அறிவு இருந்தானே உன் பிள்ளைக்கு அறிவு இருக்கும். நான் யாரு மாமா? 18,000 ரூபாய் செலவு தாலி கட்டினதுனா, நான் அடிச்சா என்ன மாமா? உங்க பிள்ளைக்கு நல்ல புத்தி உள்ளவளா இருப்பான்னா உங்ககிட்ட வந்து அவளா சொல்லலாம், இல்ல என்கிட்ட வந்து அவளா சொல்லலாம். உங்க மகன் எங்க இருக்கா தெரியுமா மாமா? அவ மாமா மகன் மச்சா வீட்டுக்கு ஏன் மாமா போனா? அப்ப புருஷன் கூட பெருசு இல்ல, மச்சான் அவளுக்கு பெருசா? அப்ப ஆண்டி பண்ணார் வீட்டுக்கு ஏன் மாமா போனா? எனக்கும் அவன் நேர் எதிராளி. எதிராளி வீட்டுக்கு போகலாமா மாமா? அடுத்த வீட்டு போனவளை அழைத்து வாழ மாட்டேன் என்றார் இந்த ரஜகமுத்து. ஊரா வீட்டுக்கு போனவளை ஒரு காலமும் அழைத்து வைத்து வாழ மாட்டேன் என்றார் ரஜகமுத்து. அப்பதான் மாமனார் சொன்னாரு,
யோ மருமகனே, அடுத்த வீட்டு போனவளை அழைத்து வாழ மட்டும் சொல்றீரே, இந்த நாட்டை ஆளக்கூடிய ராமனை பற்றி உனக்கு தெரியுமா? ராமன் தேவியான சீதா தேவியானவள் தென்னிலங்கை ராமனேஸ்வரன் சிறையெடுத்துக் கொண்டு போன சீதா தேவியவே ராமன் சிறைமிட்டு கொண்டு வந்து வாழும் போது அவரை விட நீர் என்னையா பெருசு? கடல் தாண்டி போன விளவே ராமன் கைபிடித்துக் கொண்டு வந்து வாழும் போது அவரை விட நீர் என்னையா பெருசு அப்படின்னாரு மாமனாரு. அப்பதான் ரஜகமுத்து மன்னார் சொன்னாரு, யோ மாமா, அடுத்த வீட்டு போனவளை அழைத்து வைத்து வாழ வேண்டுமானால் அந்த ராமனுக்குத்தான் பழக்கமே தவிர எனக்கு பழக்கம் இல்லை. ராமன் குலமோ சூரிய குலம், என் குலமோ சந்திர குலமாமா. கண்டிப்பா உன் மகன் எனக்கு வேண்டவே வேண்டாம், வேண்டவே வேண்டாம் மாமா. மகளம்பு பெண்ணே வேண்டாம் என்று தீர்ப்பை கொடுத்தான். திருமங்கலத்தை கையில இருந்து வாங்கினான். மகளம்பு உறவை முறித்துக் கொண்டான். இந்த காட்சி எல்லாம் யார் பார்த்தா தெரியுமா? நகர் சோதனை பார்த்து கொண்டிருந்த ராமச்சந்திர பகவான். கண்ணீரும் கவலையுமா, கண்ணீரும் கவலையுமா, வருவார ராம வீர பந்திரி சொன்னது போ ரஜகமுத்து சொல்லிட்டானே. ஒரு நாள் ஒரு பொழுது அயோத்தி பட்டணத்தில் சீதையோடு இருந்தோமா, நமக்கு சீரழிவு வந்து சேரும். ஜானகியோடு இருந்தோமான சங்கடங்கள் வந்து சேரும். ஒரு வண்ணாருக்கும் கவலமா இந்த வையோகத்தில் இருக்கலாமோ? ஹரிராமன் மனதில் கண்ணீரும் கவலையுமா, அரண்மனைக்கு வருவாரா, அரண்மனைக்கு வருவாரா அயோத்தி ராமவீரா. ஓடி வந்து தம்பியத்த வரவழைத்த ஏடா தம்பி பரதாழ்வா, ஏடா தம்பி பரதாழ்வா. ஒரு நாள் ஒரு பொழுது அயோத்தி பட்டணத்தில் ஹரிராமன் என்று சொல்லி அயோத்தியில் இருக்கலாம், ஸ்ரீராமன் என்று சொல்லி சீதையோடு வாழ மாட்டேன். ஏடா தம்பி பரதாள், யாருக்கும் தெரியாமல் மதுரையான ஜானகியை அவளாக அழைத்துக் கொண்டு காட்டில் கொண்டு வெட்டுவாட குத்தையில கொண்டு போய் மோசம் செய்து வாட ஹரிராமன் சொல்லும் போது தம்பியான பரதாழ்வா கண்ணீரும் கவலையுமா, கண்ணீரும் கவலையுமா அண்ணனிடம் யாது சொல்வா. ரகுராம என்ன வார்த்தை சொன்னீரையோ, எங்களுட மதுனியான ராமன் தேவி ஜானகி என்ன சொல்லி நான் அழைப்பே, காட்டில்லையோ விட்டுடு கண்ணாயன் ரகுராம மதுனியான சீதையை தான்
நின்று அழைக்க மாட்டேன், காட்டில் கொண்டு விடவும் மாட்டேன், ஒத்தையில் கொண்டு போய் உயிர் மோசம் செய்ய மாட்டேன், எந்த உயிர் போனால் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், கண்ணா என்ன ரகுராம எல்லாத்துக்கும் அது நீ போன, எங்களுக்கும் அது நீ இல்லை, எல்லாத்துக்கும் அன்னி போன, எங்களுக்கும் அன்னி இல்லை, அன்னியான ஜானகி குழந்தம் மறு 3 பேர் அன்னி போல கிடையாதன், அம்மா போல இருக்குறான், மதனி போல கிடையாதன், மாதாவ இருக்குறார்கள், அப்பேற்பட்ட மதனி மனந்து நின்று அழக மாட்டேன், மனந்து நின்று அழக மாட்டேன், அவளை காட்டில் கொண்டு விடல மாட்டேன், தம்பி பரதாள் முடியாதென்று சொல்லும் போதே ஹரிராம பகவான் அதற்கு அடுத்த தம்பியான சத்தூரு கண் இடமாதி யாடா தம்பி சத்தூரு யாருக்கும் தெரியாமல் உன்னுடைய மதுனியான ராமந்தேவி ஜானகி அவளாக கொண்டு போய் காட்டில் கொண்டு வெட்டுவாட ஹரிராமன் சொல்லும் போது தம்பியான சத்தூருக்கு என்ன ரகுராம என்னால முடியாதன் சத்தூருக்கு சொல்லும் போது குட்டி தம்பியான இளைய பெருமாள் இடமாதிலே லக்ஷ்மணன் இடமாதிலே ஹரிராமன் யாது சொல்ல யாடா தம்பி இளையோ யாருக்கும் தெரியாமல் உன்னுடைய மதனியான ஜனகன் மக ஜானகி கொண்டு போய் காட்டில் கொண்டு வெட்டுவாட ஒத்தையில் கொண்டு போய் உயிர் மோசம் செய்துவாட ஒரு நாள் ஒரு பொழுது சீதையோடு வாழ்ந்தோம்மான சீரழிவு வந்து சேர ஜானகியோடு வாழ்ந்தோம்மான சங்கடங்கள் வந்து சேரு மன்னாருக்கும் காவலம் யோகத்தில் இருக்கலாம் ஹரிராமன் சொல்லும் போது காதில் கட்ட இளைய பெருமாள் லக்ஷ்மணன் காதில் கட்டி கண்ணீரையும் வடிபார கண்ணீரையும் வடிபார கவலையோடு புலம்புவார் அண்ணா என்ன ரகுராம என்ன வார்த்தை சொன்னீரன் எங்களுட மதனியான ஜனகன் மக ஜானகிய ஒரு பாவமும் செய்யாத உத்தமி ஜான
ஜானகிய என்ன சொல்லி அழைப்பேன் அண்ணா, காட்டில் கொண்டு விடுவேன் அண்ணா, எங்களுட மதினியான ஜானகி பெண்கோடிய குழந்தம்மாறு 3 பேரு குழந்தன்னாக நினைக்க மாட்டா, குழந்தையாக நினைத்து மகனி வந்த நாள் முதல் குழந்த மறு 3 பேரு அம்மா பசங்க கிடையாது, அம்மா பசங்க கிடையாது அண்ணா, அன்னி பசம் ரொம்ப உண்டு, மாதா பசம் கிடையாது, மனைவி பசம் ரொம்ப உண்டு, 3 பேரு ஊட்டி வளர்த்ததோரு உள்ள மகனையை மனந்துணிந்து அழைக்க மாட்டேன், மனந்துணிந்து அழைக்க மாட்டேன், அவளை காட்டில் கொண்டு விடவே மாட்டேன், காட்டில் கொண்டு விடவே மாட்டேன். இளைய பெருமாள் சொல்லக்கூடிய நேரத்தில் ராமபிரான் என்னையா நினைத்தார் தெரியுமா? நமக்கு தம்பிமார் 3 பேர் இருந்தும் ஆபத்துக்கு உதகவில்லையே, அண்ணன் சொல்லை மதிக்கவில்லையே, பரதனும் முடியாது என்று சொல்லிவிட்டானே, சத்துருக்கனும் முடியாது என்று சொல்லிவிட்டான், லட்சுமணனும் முடியாது என்று சொல்லிவிட்டானே, 3 தம்பிமாறு நமக்கு ஆபத்துக்கு உதகவில்லையே, இந்த உயிரை வச்சு நான் இருக்கணுமா? இந்த கட்டையை வச்சு நான் உயிரோடு வாழணுமா? இருந்தால் என்ன, இறந்து போனால் என்ன என்று ராமபிரான் திட்டம் போட்டு அவர் அறையில வைத்திருந்தாரே உறவாளு, இடுப்புல வச்சிருந்த உறவாளை ராமபிரான் உருவினார், தற்கொலை செய்ய போறார். விடியா விடியா விடியா, இந்த உயிரை வச்சு நான் இருக்கவா? வாழால நெஞ்சில குத்தி உடனே நான் உயிரை விட்டுறணும் அப்படின்னு ராமபிரான் உறவாள உருவி நெஞ்சில கொண்டு வைத்தார் உறவாள. இந்த கம்பல கையில எடுத்து விளையாடுக்கு நெஞ்சில வைக்கவியா? நான் விளையாடுக்கு தான் வைக்க. இவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா 2 விதமான எண்ணம் இருக்கு. கொடத்துக்காரு பாருங்க, கம்ப பிடிச்சிட்டு வேண்டாம் வேண்டாம்னு கம்ப இழுக்காரு. கூட பிறந்த அக்கா உடுக்காரங்க விடுங்க விடுங்க அண்ணா நெஞ்சில குத்துட்டோம்ங்க. கொடத்துக்காரு என்னதாரு, எத்தனை இருந்தாலும் நம்ம கூட பிறந்த அக்கால கட்டி கொடுத்துருக்கோம். இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது, மண்டையில சரக்கு. அதனால வேண்டாம் சொல்லி அவர் கம்ப பிடிச்சு இழுக்காரு. அத்தானுக்கு ஒரு சேதம்னா அக்கால பாதிச்சிடும் என்ற எண்ணத்துல கொடத்துக்காரு கம்ப பிடிச்சு அங்க இழுக்காரு. உடுக்கடிக்கானே உடுக்கார தம்பி 10 குடும்பத்தை கெடுத்த பாவி. அவன் அண்ணாவை நெஞ்சில குத்துட்டு விடுங்க. அப்ப அவன் மனசுல என்ன இருக்கு? அவன் அண்ணன் போனாலும் பரவாயில்ல, அண்ணன் கொண்டாடி சேர்த்துக்கலாம் என்ன உள்ளவன். தற்கொலை அல்லவா செய்ய பார்த்து விட்டார். அண்ணன் கையில இருந்த உறவாளை தம்பி கட்டியாக பிடித்தார். அண்ணா ரகுராமா, நானே உடனடியாக போகிறேன் அண்ணா. அண்ணனை இழக்க பார்த்து விட்டோமே, இப்ப ஏற்பட்ட அண்ணனை இழந்தோமானால் நமக்கு ஒரு அண்ணன் இப்படி கிடைப்பானா? இந்த மதினி போனா நமக்கு இன்னொரு மதினி வருவா, இந்த சீதை போனா நம்ம அண்ணனுக்கு இன்னொரு சீதை வருவா. இந்த மதினி இன்னைக்கு காட்டுல விட்டுட்டு வந்தோம்னு சொன்னா நாளை காலையில் நம்ம அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணம். எத்தனை கல்யாணம் ஆனாலும் அண்ணனுக்கு முடிக்கலாம். அண்ணனை இழந்தமானால் அண்ணன் கிடைப்பானா? இந்த மதினி போன நமக்கு இன்னொரு மதினி வருவா. இளைய பெருமாள் திட்டம் போட்டு
அண்ணன் கழுத்தில் இந்த உறவாளை கட்டியாக பிடித்து, ஏ அண்ணா ரகுராமா, நீங்கள் தற்கொலை செய்ய வேண்டாம் அண்ணா. நான் உடனடியாக சென்று பத்னியான சீதாபிராட்டியை கபலாக அழைத்து காட்டில் கொண்டு விட்டு வருகிறேன் அண்ணா. அண்ணா ரகுராமச்சந்திர பகவானே, மதுரையான சீதாபிராட்டியை என்ன சொல்லி அழைப்பேன் அண்ணா? உண்மையத்தான் சொன்னேன் நான் சொன்னேன், உண்மையத்தான் சொன்னேன் நான் சொன்னேன். மதுரையான ஜானகியாள் யாது சொல்வர் ரகுராம, யாது சொல்வர் ரகுராம. சொல்லும் போதே தம்பியத்த வரவழைத்து ராமபீரன் யாது சொல்வார், இளையோனே உன் மதனியை அழைப்பதற்கு நீ பொய் வார்த்தை சொல்ல வேணும். முன்னால் ஒரு காலத்தில் நாம 3 பேர்களுமா பஞ்சவடி தீர்த்தத்தில் தம்பி பரண சாலையில் இருக்கும் போது ஒரு நாள தினமலையில நீ கனி பறிக்க போகும்போது நீ இல்லாத நேரத்தில் உன் மதனியான ஜனகியா, உன் மதனி ஜானகியா என்னுடைய இடமறியில இன்னும் ஒரு தடவையாக வனம் பார்க்க வேணும் என்று அன்று கேட்டாடப்போ நான் ராமபீரன் யாது சொல்லி, அம்மா அம்மா ஜானகியே கால வரும் நேரம் வரும் வனம் பார்க்க அனுப்பி வைப்பேன். அன்று நான் சொன்னேனேடா யாடா தம்பி இளையோனே, இப்ப ஞாபகம் படுத்தினாலும் உன் மதனியான ஜானகியா உன்னோடு வருவாளேடா. அவளை கவலாக கொண்டு வந்து கவலாக அழைத்தல்லவோ காட்டில் விட்டு வாடதன். ராமபீரன் வார்த்தை கேட்டு தம்பி லக்ஷ்மணனோ கவலைகளை அடக்கி கொண்டு சாலைக்கு வருவாரா ரதம் எடுப்பாரா சாலையில் நிறுத்துவாரா அச்சுக்கு எண்ணெய் போட்டு பச்சுக்கு தோரணம் கல்யாணி குதிரைகளை மதில மாட்டுவாரா இளைய பெருமாள் லக்ஷ்மணனும் ரதமெடுத்து நிறுத்திவிட்டு அரண்மனைக்குள் வருவாரா அந்நியர மதினி அம்மா அண்ணனுட தேவி அம்மா பெருமாள் முகத்தை பார்த்து இளையோனே இவ்வளவு நேரம் போல அழைத்தவர்
விவரம் மன்ன ராமன் தேவி கேட்கும் போது இளைய பெருமாள் யாது சொல்வார் அன்னியரே மதினி அம்மா அண்ணனுடைய தேவி அம்மா முன்னால் ஒரு காலத்தில் நாம 3 பேர்களும் பஞ்சவடி தீர்த்தம் வர்ணசாலையில் இருக்கும் போது ஒரு நாள் நான் கனிபறிக்க போன பின்னாலே நான் இல்லாத நேரத்தில் அண்ணனாகிய ராமபிரான் இடத்துல வந்து இன்னும் ஒரு தடவையாக நீங்கள் வனம் பார்க்க வேண்டும் என்று கேட்டதுனாலே அதுக்கு இப்பொழுது சமயம் வந்து எங்க அண்ணனாகிய ராமச்சந்திர பகவான் உங்களை அழைத்துக் கொண்டு வனம் பார்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார்கள் மதினி. அதனால் இது சமய நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம 2 பேர்களும் வனம் பார்க்க போக வேணும். சீக்கிரமா புறப்படுங்க. இளைய பெருமாள் சொல்லும் போது ராமன் தேவி ஜானகியா உண்மை என்று நம்புவாளா என்கொண்டா இளையோரே கொஞ்ச நேரம் பொறுத்துருங்கோ. அரமனைக்குள் போயல்லவோ மாமி மாறிட மாறில மருமகளும் சொல்லிவிட்டு மனம் பார்க்க போயிடுவோம். அதுவரைக்கும் பொறுத்திருங்கோ. ராமன் தேவி ஜானகியா மனம் பார்க்கும் ஆசையில அவசரமா வருவாள். மாமிமார் 3 பேரை மருமகளும் வரவழைத்தாள். அத்தையரே மாமிமாரே உங்களுடைய மருமகளும் வனம் பார்க்க போறேனம்மா. வனம் பார்க்க போகும் போது மாற்றி வரும் கொடுத்திடுங்கோ. வழி அனுப்பி வைத்திடுங்கோ. வனம் பார்த்து வாரேனம்மா. சீதாதேவி சொல்லும் போல் மாமிமா 3 பேரும் மருமகளை வரவழைத்து புத்தி மாறி சொல்லுவாள். அம்மையம்மா மருமகளே அம்மையம்மா ஜானகியே வனம் பார்க்க போக வேண்டாம். வனம் பார்க்க போக வேண்டாம். வனம் பார்க்க போனையானா ஒரு உயிரா இருந்தாலும் உங்க மாமிமார்க்கு கவலை இல்லை. ஒரு உயிருக்கு 2 உயிரா. நாட்டை விட்டு போகும் போது 40 நாள் கர்ப்பம் அம்மா. என் மகளே ஜானகியே ஊரை விட்டு போகும் போது 1 மாத கர்ப்பம் அம்மா. கர்ப்பத்தோடு இருப்பதாலே வனம் பார்க்க போக வேண்டாம். தங்க ரதமானதுதான் பள்ளம் மேடு ஏறி இறங்கும். கருவுக்கு ஜாதம் அம்மா. குழந்தையது பிறந்த போது வனம் பார்க்க போயிடலாம். அம்மா ஜானகியே வனம் பார்க்க போக வேண்டாம். மாமி சொல்லை தட்டாதம்மா. மாமி சொல்லை தட்டாதம்மா. மருமகளே ஜானகி
மனம் பார்க்க போக வேண்டாம் சொன்னா மாமிமார்கள் உண்மையத்தான சொல்லியிருக்கிறா. 40 நாள் கர்ப்பமாக இருக்கிறாள் சீதாபுராட்டி. இவ கர்ப்பமாக இருப்பதே மாமியாமார் சொன்னது பிறகு இவளுக்கு தெரியும். அப்ப சீதாபுராட்டியானவள் அத்தையே மாமிமார்களே, நான் மனம் பார்க்க போகும்போது ஒத்தையில போகலம்மா, எனக்கு துணையாக என் பொழுந்தன் இளைய பெருமாள் வரும்போது ஏன் அத்தை உங்களுக்கு இந்த கவலை கவலை? நான் யார் சொல்லை தட்டினாலும் என் கணவன் சொல்லை தட்ட முடியாதத்தே. எண்ணி ஒரே ஒரு வார காலம் மட்டும் வரங்கள் மனங்களை எல்லாம் பார்த்து விட்டு அரண்மனைக்கு நான் வந்து விடுவேன் அத்தே. கிடைக்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேணும் அத்தே. இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமோ கிடையாதோ, என்ன வழி அனுப்பி வைத்திடுங்கோ. என் பொழுந்தன் இளைய பெருமாள் என்னோடு வரும்போது எள்ளளவு கவலை வேண்டாம் அத்தே. அவர் உயிரை கொடுத்தாவது, இவர் உயிரை கொடுத்தாவது என் உயிரை காப்பாற்றுவார், நல்லா காப்பாற்றுவார், பணம் பார்க்க போய்வார் எனத்த சீதா பிராட்டி சொல்லும் போது மாமிமார் 3 பேர்களும் மாட்டனந்து மறுத்த மாமிமார் 3 பேர்களும் மருமகள் பிடித்த பிடிவாதத்தினாலே ஆட்டு வந்து சம்மதித்தாள். அம்மா ஏ மருமகளே, நீ மனம் பார்க்க போனாலும் ஒரு வார காலம் மட்டும் வனத்தை எல்லாம் பார்த்து விட்டு இன்னும் 8 நாளைக்குள்ள அரமனைக்கு வந்துடம்மா. மாமிமாறு 3 பேரும் கோசல்லையும் கைகேசியும் கொண்டம்மங்கை சுமுத்திரையும் மாமிமார்கள் 3 பேரும் மருமகா ஜானகிக்கு பார்க்க போகும்போது கற்பத்தோடு போராள் என்று சரம் கட்டுவார பலகாரங்கள் சேகரித்தார். மருமகா கை கொடுத்து மருமகளை அனுப்பி வைத்தார். ராமன் தேவி ஜானகி அத்தையர மாமியாரே போய்வாரன் என்று சொல்லி மனம் பார்க்க வருவான இளைய கொழுந்த தஞ்சம் வந்து வார ஜானகியை விட்டு வரும்போது ஒரு மாத கர்ப்பமையோ நாட்டை விட்டு வாரபோது நாட்டை விட்டு வாரபோது 40 நாள் தட்டுதையோ இடது காலை எடுத்து வைத்தாள் இடநடையும் தட்டுதையோ மாமிமார்கள் ஓடி வந்து மருமகளை வழிமறித்து மருமகளே பணம் பார்க்க போக வேண்டாம் ஆசப்பாடி தட்டு ஜானா வானலுக்கு மோசம் அம்மா இடநடையும் தட்டு ஜானா இங்கு வந்து சேரமாட்டாய்
நடந்து போற அழகை கண்ணால கண்டு ஐயோ பாவி தெய்வமே, ஒரு வண்ணார் சொன்ன வார்த்தையினாலே நம்ம மனைவியான சீதா தேவி காட்டுக்கு போறாளே, கடுவா புலி சிங்கத்துக்கு இரையாக போறாளே. சீதா தேவியை பார்ப்பது எப்போ, சிரித்து நாமல் பேசுவது எப்பொழுது, ஜானகியை பார்ப்பது எப்போது, சந்தோஷமாக இருப்பது எப்போது, எப்போது எப்போது மனைவியோட அழகை கண்டு மன்னனாகிய ராமபிரான் கண்ணீரை வடிக்க இதையெல்லாம் பொருட்படுத்தாத சீதா பிராட்டி ரதச்சாலை வருவாள் ரதச்சாலை தன்னதில இளைய பெருமாளானவர் தாங்கை பூடித்து எதிர்பார்த்து நிற்பாரா
தெரியலையே மனம் பார்க்க போக வேண்டாம் சமண ஒன்றும் சரியும் இல்லையே ராமன் தேவி சொல்லும் போது இளைய பெருமாள் எது சொல்வார் இளைய பெருமாள் எது சொல்வார் அண்ணனுடைய தேவி அம்மா நான் உங்களோடு வரும்போது உங்களுக்கு சந்தேகம் சமணத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாமா மதினி எனக்கு முன்னால வந்து யானை வந்தால் 2 துண்டாக வெட்டிடுவே புலி வந்தால் 2 துண்டாக வெட்டிடுவே கரடி வந்தால் 2 துண்டாக வெட்டிடுவே கொழுந்தன் இருக்கும் போது உங்களுக்கு ஏன் மதினி இந்த கவலை சமணத்திற்கு எதிர்பார்க்கலாமா இளைய பெருமாள் ஆறுதல் தேர்தல் எல்லாம் சொல்லும் போது நம்பினாள் சீதா பிராட்டி இளைய குழந்தனே தஞ்சம் என்று ஏகி வருகிறாள் தங்க ரதத்தில் அமர்ந்தாளா சீதா பிராட்டி இளைய பெருமாள் சவுக்கச்சாட்டை கையில் எடுத்து கல்யாணி குதிரையை தட்டுவாரா கல்யாணி குதிரையை அவர் தட்டும் போது கல்யாணி குதிரையானது பறக்கரம்பித்து விட்டது அழகு ரதத்திலே யாரெல்லாம் இருக்காது தெரியுமா ராமன் தேவியான சீதா பிராட்டியும் இளைய பெருமாள் ஆகிய லட்சுமண பெருமாளும் ரதத்தில் இருக்கும் போது தங்க ரதமானது எங்க வருகிறது தெரியுமா அயோத்தியாபுரி ஊரு விட்டு ரதச்சாலை தன் கடந்து ரதச்சாலையில் தேரானது வரும்போது அயோத்தியாபுரி மக்கள் எல்லாம் கூடி கூடி நின்று கொண்டு ராமன் தேவியான சீதாதேவி அழகை கண்ணால கண்டு ஐயோ பாவி தெய்வமே ரதகமுத்து சொன்ன வார்த்தையினாலே சீதா பிராட்டி வனவாசம் போராளே சீதை இல்லாத திருநாடு சீரழித்து போகும் அல்லவா ஜானகி இல்லாத திருநாடு சங்கடங்கள் வந்து சேரும் அல்லவா பாலாக இருந்த ஊரானது பாலைவனமாக போய்விடும் அல்லவா சீதா தேவிக்கு பின்னால நாமளும் போனால் என்ன அயோத்தி மக்கள் எல்லாம் கண்ணீரை வடிக்கும் போது ஆமையோ இதையெல்லாம் கண்டாள் சீதா பிராட்டி ஆமையா என் குழந்தா இளைய பெருமாளே நான் மனம் பார்க்க போறது இந்த மக்களுக்கு கூட மனமில்லை குழந்தா மக்களுக்கு கூட மனமில்லை குழந்தா இவர்கள் எல்லாம் கண்ணீரை வடிப்பதென்ன இளைய பெருமாளை அழைத்து கேட்கும் போது இளைய பெருமாள் மாறி சொல்லிவிட்டார் அம்மா மதினி அம்மா உங்கள் மேல போராமையிலே அயோத்தி மக்கள் எல்லாரும் கண்ணீரை வடிக்கிறார்கள் மதினி ஒன்றுக்கு 2 தடவை வனம் பார்க்க சீதாதேவி போய்விட்டாளே நம்ம ஒரு தடவை கூட போகவில்லை என்று போராமையில கண்ணீரை வடிக்கிறாங்க மதினி இளைய பெருமாள் சொல்லும் போது ராமன் தேவியான சீதா பிராட்டியும் இளைய பெருமாள் லட்சுமண பெருமாளும் ரதத்தில் அமர்ந்து கொண்டு எங்க வர தெரியுமா நாடு வெட்டு தேசம் வேண்டு மது வரும்போதையோ உடைய ஆசீரமா மது வார போரு குளத்தங்கரை வார தீழே ஒருவன் உட்கார்ந்து கொண்டு இருப்பான ரதத்துக்கு முன்னாலே நல்ல பாம்பு ஓடி வந்து பணம் எடுத்து மறித்திடும் அதையும் மீறி வருவான போல உயர்ந்த மாலை ராட்சம் காக்கும் மாலை பறந்த மாலை தருவாடும் மாலை புலி உறங்கு
அந்துவானு புள்ளிகள் அந்துவானு மத்த வனமதி தேவி ஜானகிய நாக தள்ளுதையோ குதிரையாது விழும்போது விழும்போது ராமந்தேவி ஜானகியா ஜானகியாள் கண்ணீரும் கவலையுமா கவலையுமா கவலையோடு புலம்புவாள புலம்புவாள என் குழந்தா இளையோனே இளையோனே குழந்தா இளையோனே என்னுடைய வார்த்தைகளும் என் குழந்தா இளையோனே மதினியரே குழந்தா இளையோனே இளையோனே என்ன மோசம் தெரியலையே தெரியலையே நடந்து வந்த குதிரை ரெண்டும் நக்க நக்க தழ்வதன்னே தழ்வதன்னே நாலு காலை விரிப்பதன்னே விரிப்பதன்னே உள்ளதையும் உள்ளபடி 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 சொல்லிடுங்கோ சொல்லிடுங்கோ உள்ளதையோ உள்ளபடி உங்கொழுந்த இளையோரே இளையோரே மனமார்ந்த போக வேண்டாம் தற்கொலை அல்லவா செய்ய பார்த்து விட்டார். அண்ணன் கையில இருந்த உறவாளை தம்பி கட்டியாக பிடித்தார். அண்ணா ரகுராமா, நானே உடனடியாக போகிறேன் அண்ணா. அண்ணனை இழக்க பார்த்து விட்டோமே,